குறிப்பா அமெரிக்காவோட மிக முக்கியமான ஒரு தளம் பிடிஃபிக் விண்வெளி தளம் இங்கதான் இருக்குன்னு இந்த நோட்ஸ்ல இருக்கு. இந்த தளம் அங்க இருக்கிறதால மத்த நாடுகள் அந்த பகுதியில ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிப்பாங்க இல்லையா? ஒரு ரீசர்ச் சப்மரின்னு சொல்லிட்டு அமெரிக்கா எல்லைக்கு ரொம்ப பக்கத்துல வந்தா இங்க இருந்து உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. அது ஒரு தடுப்பு சக்தியாவும் செயல்படுது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ரஷ்யாவோட அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்கள் ஆர்க்டிக் பனிக்கடியிலிருந்து அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள்ள நுழையறதுக்கு இது ஒரு பெரிய தடையா இருக்கு. சுருக்கமா சொன்னா வடதுருவ பகுதியோட பாதுகாப்புக்கு இந்த தளம் ரொம்ப அடிப்படை. ஆக பனிக்கு மேல நடக்கிறத கண்காணிக்க இந்த ராணுவ முக்கியத்துவம் இருக்கு. ஆனா இந்த குறிப்புகள்ல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ற விஷயம் அந்த பனிக்கே என்ன ஆகுதுங்கிறது தான். பனிப்பாறைகள் உருகுறதால 2 புது கடல் வழிகள் திறக்குதுன்னு நீங்க அனுப்புன ரிசர்ச் சொல்லுது. ஆமா, ஒன்னு ரஷ்யாவுக்கு பக்கத்துல போற வடக்கு கடல் வழி, இன்னொன்னு கனடா வழியா போற வடமேற்கு பாதை. பனி உருகுறது ஒரு பக்கம் ஆபத்துனாலும் இன்னொரு பக்கம் அது உலக வர்த்தகத்துக்கான புது வாசல்களை திறக்குது. இந்த 2 கடல் வழிகளும் உலக வர்த்தக வரைபடத்தையே மாத்தி வரைகிற சக்தி கொண்டது. ஆசியால இருந்து ஐரோப்பாவுக்கு சூயஸ் கால்வாய் வழியா போற கப்பல்கள் இந்த வடக்கு கடல் வழியா போனா பயண தூரம் கிட்டத்தட்ட 40% குறையுமா. அதாவது பல நாட்கள் பல லட்சம் டாலர் மிச்சமாகும். இது உலக வர்த்தகத்துல ஒரு புரட்சியை உண்டாகலாம் இல்லையா? கண்டிப்பா. இதை ஒரு பெரிய படமா பாருங்க. 19ஆம் நூற்றாண்டுல சூயஸ் கால்வாய் திறந்த போதும் 20ஆம் நூற்றாண்டுல பனாமா கால்வாய். கரெக்ட். அப்போ உலக வர்த்தகம் எப்படி மாறுச்சோ அதே மாதிரி ஒரு பெரிய மாற்றம் இப்போ நடக்கலாம்.